தலித் சமூகத்தை சார்ந்த ஒருவர் முதல்வர். கசப்பான உண்மை. திருமாவளவன் விளக்கம். சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பின்பாக திமுக மற்றும் அதிமுக சார்பாக தன்னுடன் யாரும் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் ஆவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, யாரிடமும் நான் பேசவில்லை என தன்னுடைய எக்ஸ் தளத்தில் விளக்கம் அளித்து விசிக தலைவர் எம்பி திருமாவளவன் பதிவிட்டுள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் 108 இடங்களில் வெற்றி பெற்று தாவேக ஆட்சி அமைப்பதற்கு விசிக உள்ளிட்ட இடதுசாரிகள் கட்சிகளின் ஆதரவினை கோரி வந்தது. இதனையடுத்து கம்யூனிஸ்ட் கட்சி தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவு அளிப்பதாக தெரிவித்த நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் தனது முடிவில் அறிவிப்பதில் தொடர்ந்து சஸ்பென்ஸ் வைத்தார். தொடர்ந்து ஒரு வழியாக தாவேகாவிற்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை அறிவித்தார் திருமாவளவன். இதனிடையே அவர் தன்னுடைய முடிவை தாமதமாக அறிவிப்பதற்கு திமுக அதிமுக கட்சிகள்தான் காரணம், அவர்கள் இணைந்து திருமாவளவனை முதலமைச்சராக முன்னிறுத்தி ஆட்சி அமைக்க உள்ளதாக பல யூகங்கள் இணையதளத்தில் பரவின. இது தொடர்பாக இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர் இப்படி சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக தனக்கும் தகவல் கிடைத்ததாக தெரிவித்தார். அவருடைய இந்த பேச்சினை வைத்து பல செய்திகள் வெளியானது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவன் எம்பி இது சம்பந்தமாக மீண்டும் விளக்கம் அளித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றினை பகிர்ந்துள்ளார். அதில் இன்று செய்தியாளர்கள் சிலர் சந்தித்த பொழுது உங்களை முதல்வராக்க முயற்சிகள் நடந்தது, அந்த முயற்சியை காங்கிரஸ் முறியடித்து விட்டதாக சொல்லப்படுவதாக கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு எனக்கும் அப்படி ஒரு முயற்சி நடந்ததாக தகவல்கள் கிடைத்ததாக பதிலளித்தேன். எனக்கு நெருங்கிய நண்பர்கள் சிலர் என்னிடம் அதை பற்றி பேசினார்கள் என்பதையே கூறினேன். மற்றபடி அதிகாரப்பூர்வமாகவோ திமுகவோ அதிமுகவோ அப்படி என்னை அணுகவில்லை என விளக்கம் அளித்துள்ளார் திருமாவளவன். அதோடு நானும் யாரிடமும் இது குறித்து பேசவில்லை. ஊடகங்களில் இது பற்றி நேற்றும் இன்றும் செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன். ஆனால் தற்பொழுது தன்னுடைய பதிலை வேறு பொருள்படும்படி தலைப்பிட்டு செய்திகள் வெளியிடப்படுவதாக தெரிவித்துள்ளார். அதோடு இப்படி செய்திகளை பரப்பி பரபரப்பை ஏற்படுத்துவது ஊடக அறம் கிடையாது என்ற விமர்சனத்தையும் முன்வைத்தார். மேலும் தமிழ் சமூகம் இன்னமும் தமிழ்நாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்த ஒரு முதல்வராகும் அளவிற்கு தயாராகவில்லை. இது அனைவரும் அறிந்த கசப்பான உண்மையாகும் என்று தன்னுடைய கவலையையும் வெளிப்படுத்தினார். தலித்துக்கள் இந்தியாவில் உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா, மகாராஷ்டிரா மற்றும் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் முதலமைச்சர்களாக ஆட்சி பீடத்தில் கோலோச்சிய வரலாறு உள்ளது. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் அது கனவாகவே இருக்கும். இதனை நன்கு அறிந்தவன் நான். எனினும் இன்றைய அரசியல் சூழலில் அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக கூறப்பட்டது. எனவேதான் எனக்கு தகவல் கிடைத்தது என்றேன். அதனை பிரித்தொரு பொருள் தரும் விதமாக உள்நோக்கத்துடன் சில ஊடகங்கள் செய்திகளை பரப்புவது வேதனை அளிக்கிறது. இவ்வாறு தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டு இருக்கிறார் திருமாவளவன். அவருடைய இந்த பதிவின் மூலமாக திமுக அல்லது அதிமுக தரப்பில் இருந்து நேரடியாக அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.